உற்சாகமாக தளபதிக்கு ஒரு கைத்தறி கொடுக்கலாமே. ஏன்னா 50ஆவது ஆண்டு பொன்விழா ஆண்டு இந்த பொன்விழாவை மிக சிறப்பாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சுகளும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப அற்புதமாக உலகம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாங்களும் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்களை போன்ற கலைஞர்களும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் சாரை பிடிக்காதவங்க யாருமே சொல்லவே முடியாது. அவ்வளவு எல்லாருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான கலைஞன் விஜய் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிறந்தநாள் பொன்விழா ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய பலத்த ஒரு கரகோஷம் மூலியமாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு கட்சியினுடைய தலைவராகிட்டாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விழாவை ஏற்பாடு செய்து நலத்திட்ட உதவிகளை இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் வழங்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப அற்புதமாக சீரும் சிறப்புமாக நடத்தக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த மாவட்டம் செயலாளர் அன்பு தம்பிமார்கள் அண்ணன்மார்கள், எனக்கு அன்பு தம்பி திலீப் ரொம்ப நல்லா தெரியும். திலீப் சொன்னார், இந்த மாதிரி தளபதியுடைய பிறந்தநாளுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க, நீங்கள் டெஃபரெண்ட்டாக வரணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னேன். ஸோ அதனால் அந்த விழாக்கு நேற்று நைட்டே நாங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஹிணி தேட்டரில் போக்கிரி படத்துக்கு சரியான செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கமலா தேட்டரில் துப்பாக்கி திரைப்படத்துக்கு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணோம். அது ஒவ்வொரு தேட்டர்லையுமே அழகிய தலைமாவிலேருந்து எல்லாமே ரீரிலீஸ் ரொம்ப பிரமாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவரையும் அந்த ரீரிலீஸில் ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரே படம்னா அது கில்லி மட்டும்தான். அந்த ரெக்கார்டை இன்னும் அடுத்து எப்படி பிரேக் பண்ணாலும் அது கண்டிப்பாக தளபதி தான் பிரேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திரும்ப ஒரு ரீரிலீஸ் படங்கள் அவருக்கு நிறைய படங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய தொலைக்காட்சியில் என்கிட்ட கேட்டாங்க, சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் ரசிகர்கள் ஒருவனாக தான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அவர் இதுதான் எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை தயவு செய்து வேண்டாம், உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு கோடான கோடி ரசிகர்கள் குட்டீஸ்கள் அன்பு தம்பிமார்கள் உடன்பிறப்புகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் அதை மட்டும் நீங்கள் நிப்பாட்டிங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படமாக்க நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருங்க. உங்களை தூக்கி கொண்டாடுறதுக்கு அத்தனை ரசிகர்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ஏன்னா அவர் எப்போ ஒரு குழந்தைகளையும் பெண்களையும் ஒரு நடிகனுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அசைக்கவே முடியாது. அந்த வகையில் தளபதி விஜய் சாருக்கு ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தளபதி சார். இன்னும் 50வது பொன்விழா ஆண்டில் 75வது ஆண்டில் 100ஆண்டு விழாவும் இதைவிட சீரும் சிறப்புமாக நிறைய நலத்திட்ட உதவிகளோடு நீங்கள் தூக்கி வச்சு அதை கொண்டாடி அழகு பார்க்கணும் நம்ம எல்லாருமே அப்படின்றத சொல்லிட்டு, பொதுவாக அன்னைக்கு காலையில் கூட கமலா தேட்டரில் கேட்டாங்க, விஜய் சார் மாதிரி பேசுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், விஜய் சார் மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க அப்பா மாதிரி யாரும் பேசுனதில்லை. நான் வேணா சர்ப்ரைஸாக பேசட்டுமா அப்படின்னு தேட்டரில் போய் பேசினேன். உங்களுக்காக பேசலாமா? என்ன தளபதி டான்ஸ்னா இவ்வளவு அமைதியாக உட்காந்து கேட்டால் எப்படி அது தளபதி டான்ஸு? ஓகே, எஸ்எஸ்சி சார் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அதாவது சார், என் பிள்ளை இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன் சார். ஏன்னா அத்தனை தம்பிமார்களையும் தன் வசப்படுத்தியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஆனா என் பிள்ளை விஜய் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவார் சார். அதை நான் எதிர்பார்க்கிறேன் சார். எனக்கு அவர் மட்டும் பிள்ளை இல்லை சார், இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான்.
உண்மையிலே அவர் அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு தகப்பனா நான் அந்த இடத்துல ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் காமெடியிலே கலக்கிறாரு, ஃபைட் சீக்வன்ஸ்லையும் கலக்கிறாரு. அவர் நினைச்சா எனக்கு உண்மையில ஆனந்த கண்ணீரே வருது சார். இன்னமும் நிறைய படங்கள் நடிக்கணும், எப்பொழுதும் அவருடைய ரசிகர்கள் நீங்க அவருக்கு உறுதுணையாக இருக்கணும் கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை ஆண்டவன் நிறைய கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு தோல் கொடுக்கக்கூடிய இந்த தம்பிமார்களுக்கும் நான் வணங்குற அந்த ஆண்டவன் நிறைய கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என் பிள்ளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ரசிகனா அந்த இடத்துல வாழ்த்துக்களை பதிவு பண்ணிடுவேன். வாழ்த்துக்கள். அவர் பிளட்டி ஸ்வீட் சார். அவர் பிளட்டி ஸ்வீட். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்து உங்களுடைய நலத்திட்ட உதவிகளும் நிறைய இருக்கு. ஸோ இது உங்களுக்கான மேடை, நீங்கள் கொண்டாட வேண்டிய மேடை, தளபதியை கொண்டாட வேண்டிய மேடை. நம்ம அதிக நேரம் எடுத்துக்கூடாது. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றுள்ள அன்பு இளவல், அன்பு தம்பி, நிறைய திரைப்படங்களில் மண்ணையும் மண்ணின் மைந்தனும் மண் சார்ந்த விஷயங்களையுமே நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். அது தளபதியே மேடையில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. தம்பி சவுந்தர் எப்பயுமே மண்ணை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே சவுந்தருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த தம்பி சவுந்தர் அவர்களை தலைவர் எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் பிடிச்ச அவருடைய ரெக்வஸ்ட், கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் அன்பு தம்பி தளபதியை வாழ்த்து பேசியிருந்தார். ஏன்னா எஸ்எஸ்சி சாரே சொல்லியிருக்காரு, அதாவது நான் கேப்டனை வச்சு படம் பண்ணும் பொழுது சில சர்க்கிள்கள் என் பிள்ளைக்கான வளர்ச்சிக்கு படங்களாக இருக்கும் பொழுது கேப்டன் தான் நான் விஜய் தான் கூப்பிடுவேன். விஜய் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, என் பிள்ளையோட ஒரு படம் நீங்க நடிச்சீங்கன்னா டாப்பில் வந்துருவாருங்க. என்ன ஏதுமே கேட்காம நடிச்சு கொடுத்து அடுத்த செகண்ட் நின்னாரு சார். அதான் சார் கேப்டன். ஸோ அதனால கேப்டன் அவர்கள் உண்மையிலே இந்த இடத்துல நான் நிற்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாரும் சொல்லுவாங்க தளபதி தன் தகப்பனுடைய வளர்ச்சினால பெரிய ஆள் ஆயிட்டாருங்க. அது கிடையாது. என்னதான் தகப்பன் தோல்ல தூக்கி காமிச்சாலும் தன்னுடைய முயற்சியால் வந்தவன் அன்பு தம்பி தளபதி அவர்கள். அவர் இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எப்பவுமே என்னுடைய அன்பு தம்பிகளுடைய வாழ்த்துக்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் விடைபெறுறேன். புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் கிரிக்கெட் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், தமிழக மக்களின் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தான். நன்றி. தேங்க்யூ. அன்பு தம்பி சௌந்தரர்களே, என்னோடு மேடை சீக்கிரமா நான் கீழே விட மாட்டோம். எங்க அண்ணன் தளபதியை கேப்டன் வாழ்த்துட்டாரு. எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்த்தாங்க. எப்படி ஓ, இது உண்மைன்னு சொல்லவா? உண்மைன்னு சொல்லா. இன்னும் ஒரு 10 minutes நீங்க தான் நிக்கணும். ஓஹோ, ஏன் அடுத்த கெஸ்ட் யாரும் இல்லையா? கெஸ்ட் இல்ல, எங்க தலைவர் நம்ம என்ஜாய் பண்றீங்கல்ல, அதான் முக்கியம். அப்பதான் நீங்க நல்ல கை தட்டினா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வாடுங்க, நல்ல கை தட்டுங்க, அப்பதான் அவர் கொஞ்சம் லெவல் ஏற்றி. புரட்சி தலைவர் எங்க நம்ம அண்ணன் தளபதி. உண்மையாவே சொல்றேன், இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் சொன்ன டயலாக் அப்படியே தளபதிக்கு சொல்றேன். இது நான் சொன்ன டயலாக் தான், அப்படியே தளபதி சொன்னமான்னு நினைச்சுங்க. என்ன தெரியுமா, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு.
அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் தூக்கி வச்சு அன்பு தம்பியை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். அதை நான் மேலிருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வழக்கமா அடுத்து யாருப்பா? அடுத்து எங்க தளபதியோட தம்பிகள் நண்பர்கள் எல்லாரும் கேட்டாங்கன்னா ரோபோசங்கர் என்ன பரிசு அவங்க விருப்பம். எப்படி கோர்த்து விட்டு பாத்தீங்களா? தளபதியா? தலையா? தலை வந்து தளபதியை வாழ்த்து பேசியிருந்தாவா? ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இப்படி ஒரு நண்பன் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஏன்னா எங்களுக்குள்ள எப்போவுமே எந்த சண்டை இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸுக்கு நடுவில் சரி, என் நண்பன் தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, எப்போவுமே சண்டை வரக்கூடாது. நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். என்ன மயில் வாகனம் கேட்ட இழுத்து மூடலாமா? சரி, எல்லாரும் மாதிரி பேசிட்டு அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் நான் பேசிடுறேன். நான் கேட்கறது நீங்க பேசுங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு எப்பவுமே ஃபேவரட், ஆல் ஃபேவரட், எங்களுடைய ஆண்டவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். கொஞ்சம் லெவல் ஏற்றிங்க. இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நான் பலமுறை அன்பு தம்பி விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறேன். அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் கை கொடுத்து வாழ்த்தியவன் அடியேனாகத்தான் இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் படைத்த அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நாயகனின் மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மக்களை மகிழ்விக்கிற, சிரிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற கலைஞர்களுக்கு நீங்க கொடுக்கிற கைத்தட்டு மட்டும்தான் கோடான கோடி ரூபாய்க்கு சமம். அதனால எங்க அண்ணன் ரோபோசங்கருக்கு நல்லா கைத்தட்டுலாம். நன்றி, தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை இங்க இருந்து தலைமார்கள் நீங்க பின்னாடி போயிடலாம். அடுத்ததான் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. கைதிகள் கொடுத்துள்ளவா சென்னை கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல், அதில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச டிஷர்ட் வழங்கப்படுகிறது. நம்மளுடைய தமிழக அரசு சார்பாக அது மட்டும் நன்றி. மைக் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் மைக் இடிச்சுக்காதீங்க. ரெடியா? தளபதி விஜய் அண்ணாவோட 50வது பிறந்த நாள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயோட 50வது பிறந்த நாள் பொன் விழா. அது விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இந்த அம்பத்தூர், மாதாவரம், மதுரவாயில் அண்ட் ஆவடி இந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், டிஷர்ட் அண்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு ட்ரைசைக்கிள் அண்ட் கேஸ் ஸ்டவ், அரிசி, சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கருவியாக நிற்கிறத நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். ஒட்டுமொத்த அந்த தளபதி அண்ணனை நேசிக்கிறேன்.
வேறு ஏதாவது கேள்வினா நீங்கள் கேளுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தானே ஸ்டிக்கர் ஓட்டி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ ஸ்டிக்கர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிங்களா இப்போதுலேருந்து தமிழக வெற்றி கழகம்? இல்லை, அது வந்து இன்னைக்கு ஸ்டிக்கர் அரசியல் அதை தாண்டி ஒரு யார் பண்ணுறாங்கன்றதை இன்னைக்கு தெரிய வைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ரெண்டு விதமாக பார்க்கலாம். இது விளம்பர அரசியலாக பார்க்கலாம், இல்லை இது யார் பண்ணுறாங்கன்றத நம்ம யாருன்றதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விளம்பர அரசியல் இப்போ அரசியல்னா விளம்பரம் வேணுமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விளம்பரம் வேணுங்க. விளம்பரம்ன்றது நியாயமான இல்லை. விஜய் சாருக்கு விளம்பரம் வேண்டாம், அரசியலுக்கு. இப்போ அரசியல் சார்ந்து சில நல்ல விஷயங்களையும் கொள்கைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும் பொழுது அதுக்கான ஒரு விளம்பரம் கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க விஜய் சார் அவ்வளோ பேச மாட்டார், எல்லாம் மௌனத்திலே சொன்னீங்க. ஆனால் வந்து அவர் பேச மாட்டாருன்னு சொல்லலை, மௌனத்திலே வந்து ஒரு பதில் சொல்லுவார் சொன்னீங்க. இல்லை தப்பாக புரிஞ்சுட்டீங்க. மௌனம் இருக்கிறதுலே மிகப்பெரிய சத்தம். அவர் மிகப்பெரிய பேச்சாளர். எதை சொல்கிறேன்னா, நான் 25 நாள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவாக பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளேயே 1000 வாட்டி விவாதம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவார். அது கரெக்டாக இருக்குன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவர் அதுதான் சொல்கிறேன், அவர் பேச்சாளர்ன்றதை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்கன்னு சொன்னேன். அப்புறம் கள்ளக்குறிச்சி போனது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீங்களே சொன்னீங்க, அவங்களாம் ஏன் தரணும் நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபேமிலிக்கே தரலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அங்கே வந்து விமர்சனம் பட்டு வர்றாங்க. நிறைய விமர்சனம் எப்படி வருதுன்னா, குடிகாரங்களாம் போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே, அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க, டேரெக்டாக அவங்கள போய் பார்க்குறாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு டாக்டர்ஸ்லாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்டு ஆக்டர்லாம் வரும்போது மற்ற பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள். இல்லை, அப்படி பாதிக்கப்படுறது உண்மையாக இருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மற்ற பேஷண்ட்டுக்கு. ஆனால் அவங்களும் மக்கள் தானே. ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க மக்கள் தானே. அவங்க அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பல வருஷமாக எல்லா கட்சிகளும், எந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோ எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு வாங்கும்போது இதை நாங்கள் மது ஒழிப்போம், பூரண மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க. ஆனால் கொண்டு வர மாட்டுறாங்க. அதுக்காக அந்த மக்களை பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயத்தில் அந்த இறந்து போன குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது. நான் சொல்கிறது என்னன்னா, ஏன் பணம் கொடுக்கணும், மக்களோட வரி பணத்தில் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணுன்றதான் என்னோட கேள்வி. அதுக்காக நடிகர்கள் தளபதி அண்ணா விஜயா இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், அவங்க போய் பார்க்கறது மனிதாபிமானம். நம்ம ஊரில் ஒரு அவ்வளோ பெரிய டெத்து விழுந்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கணும்னு தான் போகிறாங்க. அது தப்பு இல்லை. மது ஒழிக்கிறதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ அது மது ஒழிச்சிட்டோம்னா இன்னும் கள்ளச்சாரம் இன்னும் அதிகமாகும், இன்னும் நிறைய உயிர்ச்சரம் வரும். அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு புரியல உங்கள் கேள்வி. மது ஒழிக்கிறதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? மது விலக்கு நீங்கள் சொல்கிறீங்க, கள்ளச்சாராயம் நிறைய உருவாகிடுமே. அப்படி கிடையாதுங்க. இது எப்போவுமே ஒரு தடுப்பூசி போடும்போது நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஒரு பிரச்சனையை நீங்கள் உருவாக்குனாலும் ஒரு அழிவு வந்து தாங்க ஒன்று உருவாகும். ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி இருக்குங்க. அது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிகப்பெரிய ரொம்ப வருஷமாக ஊறி போய் கிடக்கு. இதை நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதுக்கு ஈடுகட்டுறது அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அதில் விளைவுகளும் வரும், நல்லதும் வரும். நல்லது நடந்தே தீரணுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சது. நீங்கள் அதை வந்து யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க. உங்கள் தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவரும் அமைதியாக தான் போனார், மௌனமாக போனார். இதுவே மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்? இல்லைங்க, அதுதான் திரும்ப சொல்ல வரேன். அவருடைய மௌனத்துக்குள்ளே 1000 வார்த்தைகள் அடங்கி இருக்கு. நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பாக பேசுவாங்க. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு தம்பியாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கூட இருந்து பழகியிருக்கேன். அவரை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் பொறுத்திருந்து தான் நீங்கள் பார்க்கணும். தமிழக இது வரைக்கும் வந்து அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு அதிமுக, பாஜக எல்லாருமே சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கல. எந்த ஒரு விஷயம் வாயும் திறக்கல. அரசியல் ஆரம்பிச்சுட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்களும் மௌனமாக இருக்குமா? உங்கள் அரசியல் மௌனமாக இருக்குமா? அதான் காரணமா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு. மக்கள் இயக்கமாக இருந்தது ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. இது ஒரு குழந்தை, 6 மாத குழந்தை. இன்னும் நிறைய நாங்கள் கடக்க வேண்டியிருக்கு, நிறைய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு. தொண்டர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியுமே ஒழிய ஆராய்ந்து பதில் சொல்கிற அளவுக்கு எனக்குமே அறிவு இல்லை. ஆனால் அது நல்லது நடக்கணுன்ற ஆதங்கம் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நீங்கள் இருக்கிற வேண்டிய தொகுதியெல்லாம் இப்போது போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் மேலிடத்தில் பேச வேண்டியது. நான் தளபதி அண்ணனோட தம்பி.
அவர் மேலே பாசம் வச்ச தம்பி. அரசியல் சம்மந்த கேள்விகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தலைவர் இங்கே இந்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசி முடிவு எடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க. வந்து கூட்டணி அவர் கூட இருக்கிறதா பேச்சு. எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கும் தெரியல. நான் விஜயண்ணாக்கிட்டையும் எனக்கு கேட்கல, நான் அதை பற்றி பேசலை. அப்போ எதுவுமே அரசியலில் எதுவுமே சொல்ல முடியாதுல்ல, பார்க்கலாம். நன்றி 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 மீடியாவுக்கும் நன்றி, காவல்துறைக்கும் நன்றி. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. நன்றி.